ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நிகழ்தகவில் வந்து பார்த்திங்கன்னா பார்ட் 2 அல்லது ஃபைனல் பார்ட். இந்த பார்ட்டோட வந்து பார்த்திங்கன்னா இந்த ப்ராபபிலிட்டி நிகழ்தகவு வந்து பார்த்திங்கன்னா முடியுது. ஸோ இம்பார்ட்டன்ஸ் எல்லாமே நம்ம கவர் பண்ணிட்டோம். இதுக்கு மேலே மாடல்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா எதுவுமே கிடையாது. ஸோ இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக முடிச்சிடலாம். ஓகேவா? நான் முடிக்கிறது முக்கியம் இல்லை, நீங்கள் டெய்லி என்ன பண்ணிட்டு வந்துடணும், வாட்ச் பண்ணிட்டு வந்துடணும். ஒரு நோட் போட்டு என்ன பண்ணிக்கோங்க, ஃபாலோ பண்ணிட்டு வந்துடுங்க. ஓகேவா? அதுதான் அவனுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகேவா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம வந்து பார்த்திங்கன்னா சம்ஸ்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நான் வந்து பார்த்திங்கன்னா ஆல்ரெடி இருந்த டெலகிராம் குரூப்பை நான் வந்து பார்த்திங்கன்னா டீஆக்டிவேட் பண்ணிவிட்டு புதுசாக நான் குரூப் வந்து பார்த்திங்கன்னா ஃபார்ம் பண்ணியிருக்கிறேன். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா நிறையா இன்ட்ரெஸ்டட் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஜாயின் பண்ணிட்டுருக்கிறீங்க. அண்டு வீடியோஸ் எல்லாம் அதில் தான் வந்து பார்த்திங்கன்னா வீடியோ லிங்க்ஸ் எல்லாம் அனுப்புகிறேன். ஸோ டெய்லி கொஸ்டின் பேப்பர்ஸும் அதில் தான் என்ன பண்ணுறேன், அனுப்புகிறேன். ஸோ நீங்கள் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நல்லா யூஸ் பண்ணுறீங்க. ஓகேவா? நல்லா பழைய குரூப்பில் இருந்ததோட இந்த குரூப்பில் நல்லா ஆக்டிவாக இருக்கிறீங்க. ஓகே, வெரி குட் ஃப்ரெண்ட்ஸ். அதேமாரி என்னுடைய வந்து பார்த்திங்கன்னா அந்த நியூ குரூப்போட லிங்க்கை வந்து பார்த்திங்கன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கோ ரிலேட்டிவ்ஸுக்கோ யாருக்குமே வந்து ஷேர் பண்ணக்கூடாது. நான் வந்து உங்களை ஷேர் பண்ண சொன்னது வந்து பார்த்திங்கன்னா என்னுடைய வீடியோ லிங்க் மட்டும்தான் ஷேர் பண்ண சொன்னேன். ஓகேவா? என்னுடைய வந்து குரூப் லிங்க்கு என்னுடைய குரூப் லிங்க் வந்து யாருக்கும் ஷேர் பண்ண சொல்லலை. ஓகேவா? என்னுடைய இந்த குரூப்புக்கு வரவங்க வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக நான் வந்து கொஞ்சம் அவங்கக்கிட்ட பேசிட்டு தான் நான் ஆட் பண்ணுவேன். ஒரு சின்ன இன்டர்வியூ மாதிரி பண்ணிவிட்டு தான் நான் ஆட் பண்ணுவேன். அவங்க வந்து பார்த்திங்கன்னா டெய்லி வீடியோ பார்க்கணும், டெய்லி வந்து பார்த்திங்கன்னா டெஸ்ட் அட்டன் பண்ணணும். ஓகேவா? ஸோ நிறையா அந்த ஃபார்மாலிட்டிஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணணும். அதுக்கெல்லாம் அவங்க அக்செப்ட் பண்ணிட்டால் மட்டும்தான் நான் இந்த குரூப்பில் ஆட் பண்ணுவேன். எனக்கு தெரியாமல் நீங்கள் யாரையும் என்ன பண்ணக்கூடாது, இந்த குரூப்பில் இந்த லிங்க்கை என்ன பண்ணக்கூடாது, அனுப்பக்கூடாது. எனக்கு தெரிஞ்சுன்னா கண்டிப்பாக உங்களையும் சேர்த்து நான் ரிமூவ் பண்ணுவேன். ரைட்டா? எனக்கு வந்து பார்த்திங்கன்னா எனக்கு கூட்டம் முக்கியம் கிடையாது. எனக்கு நல்லா ஃபாலோ பண்ணுற கூட்டம் தான் எனக்கு வேணும். ஓகேவா? சும்மா வந்து கூட்டம் கூட்டிகிட்டு அங்கே எந்த வித ப்ராசஸுமே நடக்காத ஒரு ஸ்டூடெண்ட்ஸை வச்சுட்டு எனக்கு அது தேவையே இல்லை. அதனால தான் நான் பழைய குரூப்பை கலைச்சேன். ஓகேவா? ஸோ அதனால் அதை நீங்கள் பண்ணி வீடியோ லிங்க் ஷேர் பண்ணுங்கள். என்னுடைய குரூப் லிங்க்கை கண்டிப்பாக என்ன பண்ணாதீங்க, ஷேர் பண்ணி அவங்கள உள்ளார கொண்டு வராதிங்க. ஓகேவா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம சம்முக்கு போகலாம். ஓகேவா? சரி, ஃபஸ்ட் சம் பாருங்கள். ஒரு பகடை ஒரு முறை உருட்டும் போது, சரிங்க, இப்போ ஒரு பகடை, ஓகேவா, ஒரு பகடை உருட்டுறாங்க. ஒரு பகடை உருட்டுனா முதல்ல என்ன நடக்கும்? ஓகேவா? முதல்ல என்ன நடக்கும்? ஸோ டோட்டல் நிகழ்தகவு வந்து பார்த்திங்கன்னா அந்த கூறுவெளின்னு சொல்லுவாங்க. அது வந்து பார்த்திங்கன்னா எஸ்ஸு. அது வந்து பார்த்திங்கன்னா 1 விழலாம், 2 விழலாம், 3 விழலாம், 4 விழலாம், 5 விழலாம், 6 விழலாம். ஸோ இந்த நம்பர்ஸ்லாம் விழுகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஒரு பகடையை உருட்டினா 1, 2, 3, 4, 5, 6. ஸோ இப்படி வந்து விழுறதுக்கு என்னது வாய்ப்பு இருக்குது. ஓகேவா? ஒரு பகடையை உருட்டும் போது இப்போ அவங்க என்ன கேட்குறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 3ஐ விட பெரிய எண்ணாக கிடைக்க நிகழ்தகவு. 3ஐ விடனா இது 1, இது 2, இது 3. 3ஐ விட பெரிய நம்பர்னா என்ன அர்த்தம்? 4, 5, 6. ஓகேவா? ஸோ இந்த 4, 5, 6 கிடைக்கிறது தான். அப்போ அது எத்தனை நம்பர் இருக்குது? 3 நம்பர் இருக்குது. டோட்டல் எத்தனை நம்பர் இருக்குது? 1, 2, 3, 4, 5, 6 இருக்குது. அதுக்கு கீழே வந்துடணும். நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கிறேன், டோட்டல் நம்பர் கீழே வந்துடணும், அவன் கேட்குற கேள்வி மேலே வந்துடணும். ஓகேவா? எக்ஸ்பெக்டேஷன் மேலே வந்துடணும், டோட்டல் வந்து கீழே வந்துடணும். ஓகேவா? அப்போ 3/6 கொடுத்தா 1 2 1 3 3 2 3 6, அப்போ 1/2. ஸோ இதுக்கான ஆன்சர் என்னென்னு பார்த்தீங்கன்னா 1/2 எங்கே இருக்குது? டி ஆப்ஷனில் இருக்குது. ஓகேவா? வெரி சிம்பிள். ஸோ ஒரு பகடை உருட்டினா இதுதான் நடக்குங்கிறத பதில் தெரிஞ்சுக்கோங்க. நெக்ஸ்ட் ஒன். சரி, அடுத்த கொஸ்டின் பாருங்கள். இரு பகடையை ஒரே நேரத்தில் உருட்டும் போது கூடுதல் 8 வர. ஓகேவா? ஸோ கூடுதல் 8 வரட்டும். ஓகேவா? வர நிகழ்தகவு கண்டுபிடிச்சிக்கலாம். ஃபஸ்ட்டு இரு பகடையை உருட்டினா என்ன நடக்கும் அப்படிங்கிறத முதல்ல நம்ம பார்க்கலாம். ஓகேவா? சரி, ஓகே. இப்போ இரு பகடையை உருட்டினா கூடுதல் 8 வர நிகழ்தகவு என்னன்னு சொல்லி கேட்டிருக்கிறாங்க. முதல்ல வந்து பார்த்திங்கன்னா இரு பகடையை உருட்டினா என்ன நடக்கும் அப்படிங்கிறத முதல்ல தெரிஞ்சுக்கணும். ஓகேவா? ஸோ இரு பகடையை உருட்டும் போது என்னது, இந்த சான்சஸ் தான் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஓகேவா? இரு பகடி விட்டுனா ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா சான்ஸ் இருக்குது, இதுதான் வந்து கிடைக்கும். ஓகேவா? ஸோ இப்போ கூடுதல் 8 கிடைக்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கேட்டுருக்குறாங்க. இப்போ கூடுதல் 8 கிடைக்கணும்னா முதல்ல என்ன பண்ணால் இதை முதல்லலாம் பார்த்துக்கோங்க. கூடுதல் 8 கிடைக்கணும்னா என்ன பண்ணலாம் பாருங்கள். இந்த வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு இதுதான் வந்து பார்த்திங்கன்னா 2 பகடி விட்டுனா இந்த 36 சான்சஸ் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஓகேவா? ஸோ மொத்தம் எத்தனை? 36 வாய்ப்பு. பாருங்கள், கீழே NF(S) = 36ன்னு போட்டிருக்குதா? ஸோ அந்த 36 சான்சஸ் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஓகேவா? இப்போ கூடுதல் 8 கிடைக்கிறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா என்னென்ன பாருங்கள், 2 6 கூட்டினா 8, அதேமாதிரி 3 5 கூட்டினா 8, அதேமாதிரி 4 4 கூட்டினா 8, அதேமாதிரி 5 3 கூட்டினா 8, அதேமாதிரி 6 2 கூட்டினா 8. ஓகேவா? இப்போ கூடுதல் 8 தான் அவங்க கேட்டிருக்கிறாங்க. ஓகேவா? வேறு ஏதாவது சான்சஸ் இருக்கா?
கூடுதல் 8 வரத்துக்கு வேறு எதுவும் சான்சஸ் கிடையாது. ஓகேவா? ஸோ அப்போ எத்தனை 1 1 2 3 4 5. ஓகேவா? ஸோ 5 சான்சஸ் தான் இருக்குது. ஓகேவா? அப்போ மொத்தம் 2 பகடையை உருட்டும் போது மொத்தம் கூறுவெளி. ஓகேவா? ஸோ ஓகேவா என் ஆஃப் எஸ்ஸு எவ்வளோன்னு சொல்லியிருக்கிறேன், 36ன்னு சொல்லியிருக்கிறேன். ஓகேவா? 2 பகடையை உருட்டும் போது மொத்தமாக என்னென்ன சான்ஸ் விழுறதுக்கு வாய்ப்பு இருக்குது, 36 விழுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இப்போ கூடுதல் 8 வரத்துக்கு, ஓகேவா, அந்த 36ல் கூடுதல் 8 வரதுக்கு நான் மொத்தம் எத்தனை கண்டுபிடிச்சேன், 5 தான் கண்டுபிடிச்சேன். ஓகேவா? இப்போ நம்மளுக்கு நல்லாவே தெரியும் மேலே கேட்ட கேள்விக்கான ஆன்சர் என்னது 5. ஸோ 5 மேலே வரணும், மொத்தம் என்னது 36ங்கிறது கீழே வரணும். ஸோ இதை அடிக்க முடியாது. ஸோ இதுக்கான ஆன்சர் என்னது 5/36 தான். ஓகேவா? எங்கே இருக்குது, ஆப்ஷன் பியில் இருக்குது. ஓகேவா? ஸோ வெரி சிம்பிள். 2 பகடையை ஊட்டும்போது என்ன நடக்குது அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். ஓகேவா? மொத்தம் கூறுவெளி வந்து பார்த்திங்கன்னா எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 36. ஓகேவா? மொத்த நிகழ்தகவு நடக்கிறதுக்கு சான்சஸ் இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா 36. இப்போ அவங்க கேட்ட வந்து பார்த்திங்கன்னா 8 வர நிகழ்தகவு என்னென்னு பார்த்தீங்கன்னா 5 நம்பர் மட்டும்தான். ஓகேவா? 5 நம்பரு மட்டும்தான். ஓகேவா? ஸோ நான் அந்த நம்பர்ஸ் நான் வந்து இப்போ நான் காட்டினேன். ஓகேவா? அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா எழுதி வச்சுக்கோங்க. ஓகேவா? நான் இங்கே வந்து ரைட் பண்ணிட்டதுன்னா அதுக்கு டைம் ஆகும். அதனால தான் நான் அதை வந்து அப்படி காட்டினேன். ஓகேவா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் சம் போகலாம். ஓகே, இப்போ அடுத்து வந்து பாருங்கள், 2 பகடையை ஒரே நேரத்தில் ஒரே சமயத்தில் வீசும்போது இரண்டும் ஒரே மாதிரி நிலை வர நிகழ்தகவு என்ன? இரண்டும் ஒரே மாதிரி. ஸோ 2 பகடையை வந்து உருட்டும் போது என்ன கிடைக்குதுன்னா இந்த 36 கிடைக்கும். ஓகேவா? ஸோ என் ஆஃப் எஸ் எவ்வளோ கிடைக்கும், டோட்டல் சான்ஸ் நான் போன சம்லேயே சொன்னேன். இருந்தாலும் இதை வந்து நான் இங்கே வந்து இப்போ எடுத்து காமிச்சிட்டேன். ஓகேவா? ஸோ என் ஆஃப் எஸ்னால் என்னது, டோட்டல் சான்ஸ் வந்து பார்த்திங்கன்னா 36 சான்ஸ் நடக்கிறது வாய்ப்பு இருக்குது. ஸோ இது எல்லாத்தையும் எண்ணி பாருங்கள். எண்ணி பார்த்திங்கன்னா 36 நம்பர் இருக்கும். அதுதான் இந்த என் ஆஃப் எஸ், வேறு ஒன்றும் கிடையாது. இப்போ வந்து பார்த்திங்கன்னா அப்படி வந்து 2 பகடையை ஒன்றா உருட்டும் போது இரண்டும் ஒரே மாதிரி நம்பரு. ஓகேவா? இரண்டும் ஒரே மாதிரி நம்பர்னா என்ன அர்த்தம், ஃபஸ்ட்டில் 1 அப்படின்னா ரெண்டாவதுலேயும் 1 கிடைக்கணும். ஓகேவா? ஃபஸ்ட்டில் 2ன்னா ரெண்டாவதுலேயும் என்ன கிடைக்குது 2. அப்போ 3ன்னா 3, 4ன்னா 4. ஓகேவா? ஸோ அப்போ 2 நம்பரும் ஒரே நம்பர் கிடைக்கிறதுக்கு நிகழ்தகவு என்னன்னு சொல்லி கேட்குறாங்க. இப்போ பாருங்கள், 1 இங்கே ஒரு 1, ரெண்டுலேயுமே 1 வருது. இது 1 2 வருது, இது கிடையாது. இது 1 3 வருது, இது 1 4 வருது, 1 5 வருது, 1 6 வருது. அப்போ வெவ்வேறு நம்பர்லாம் வந்தால் எடுத்துக்கூடாது. இப்போ பாருங்கள் 2 2 சரியாக போச்சு, மற்றதெல்லாம் வேறு ஆகுது. இங்கே பாருங்கள் 3 3, ஓகே. இங்கே 4 4, இங்கே 5 5, இங்கே 6 6. ஓகேவா? ஸோ அப்போ இந்த டயகனல்ஸ் வந்து 6 நம்பர். ஓகேவா? என் ஆஃப் இ. ஸோ அவன் கேட்ட கேள்வி, எதிர்பார்க்கக்கூடிய கேள்விக்கான ஆன்சர் என்னது 6 நம்பர். அதுதான் என் ஆஃப் இ. நம்மளுக்கு ஃபார்முலா என்னது, என் ஆஃப் இ பை என் ஆஃப் எஸ். ஓகேவா? என் ஆஃப் இ பை என் ஆஃப் எஸ். இந்த ஃபார்முலா கூட உங்களுக்கு தேவையில்லை. ஸோ ஃபார்முலா கேட்டால் நான் மாட்டிக்குவீங்க, அதுக்கோசரம் நான் எழுதிட்டுருக்கிறேன். என் ஆஃப் இன்னு என்ன அர்த்தம், அவன் கேட்ட கேள்விக்கான எதிர்பார்ப்பு 6. என் ஆஃப் எஸ்ன்னு என்ன அர்த்தம், மொத்த எதிர்பார்ப்பு எவ்வளவு 36. ஓகே, அடிச்சு கொடுத்தா 1 6 6 6 36. ஸோ 1/6 தான் ஆன்சர். ஓகே, 1/6 எங்கே இருக்குது, ஆப்ஷன் டியில் இருக்குது. ஓகேவா? வெரி சிம்பிள், ஒன்றுமே கிடையாது. ஓகே, ஆனால் கொஷினை வந்து அனலைஸ் பண்ணிக்கணும். ஓகேவா? நெக்ஸ்ட் சிம்பிளாக. சரி, நெக்ஸ்ட்டு கொஸ்டின் என்ன கேட்டுருக்காங்கன்னு பாருங்கள். இருபகடை உருட்டும் போது, ஸோ இருபகடை உருட்டும் போதுனா கண்டிப்பாக அந்த என் ஆஃப் எஸ் ஈக்குவல் அந்த 36ங்கிறது நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. மொத்த சான்ஸ் வந்து பார்த்திங்கன்னா 30 அப்படிங்கிறத நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேவா? பார்த்துட்டு இருந்தீங்கன்னா சரியாக போயிடும். ஓகே, அதனுடைய கூட்டுத்தொகை 9 அல்லது 10. ஓகேவா? ஸோ அந்த 2 நம்பர் இருக்குது பார்த்திங்களா, அந்த 2 நம்பரை கூட்டினா 9 அல்லது 10 வரணும் அப்படிங்கிறாங்க. அப்படி வரக்கூடிய நம்பருக்கான நிகழ்தகவு என்னன்னு சொல்லி கேட்குறாங்க. ஓகேவா? சரி, இப்போ நம்ம ஃபஸ்ட்டு என்ன பண்ணலாம், 9 எடுத்துக்கலாம். ஸோ கூட்டினா 9 வரணும். ஃபஸ்ட்டில் எதுவுமே பாருங்கள், அதிகபட்சமாக எது பெருசு, எது 1 6 தான். அதே வந்து வரல, அப்போ 9 கிடையாது. இதில் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டாவதுல வந்து பார்த்திங்கன்னா 2 6 தான் பெருசு, இதே 8 தான் வருது. அப்போ இதுவும் வரல. அப்போ இங்கே பாருங்கள் 3 6 கூட்டினா 9 வருது. சரி, ஓகே. அதுக்கடுத்து என்னது, 4 5 கூட்டினா 9 வருது. அதுக்கடுத்து 5 4 கூட்டினா 9 வருது. அதுக்கடுத்து 6 3. அப்போ அந்த நம்பர்லாம் எடுத்துக்கலாமா, 3, 6, அதுக்கடுத்து 4, 5, அதுக்கடுத்து 5, 4, அதுக்கடுத்து 6, 3. ஸோ இவங்க வந்து பார்த்திங்கன்னா 9 கிடைக்கிறதுக்கு 9 கிடைக்கக்கூடிய நம்பர். அடுத்தது 10 கிடைக்கக்கூடிய நம்பரு என்னது, ஃபஸ்ட்டு 3லேயுமே 10 வரலுமே கிடையாது. ஓகேவா? அடுத்தது பாருங்கள் 4, 6 இருக்குது. அதுக்கடுத்து என்னது 5, 5 இருக்குது. ஓகேவா? 5, 5 இருக்குது. அதுக்கடுத்து என்னது பார்த்தீங்கன்னா 6, 4 இருக்குது. ஓகேவா? 6, 4. அப்போ எத்தனை, 1 2 3 4 5 6 7 7. ஓகேவா? அப்போ 9 மற்றும் 10 கூடுதல் வந்து பார்த்தீங்கன்னா 9 மற்றும் 10 கிடைக்கிறதுக்கு மொத்தம் எத்தனை நம்பர் நம்மளுக்கு கிடச்சிருக்குது, 7 நம்பர் கிடச்சிருக்குது. மொத்தம் கூறுவெளி மொத்தம் எவ்வளவு, என் ஆஃப் எஸ் 36. இதை வந்து அடிக்க முடியாது, அவ்வளோதான். 7/36 இருக்குதுன்னு பாருங்கள். 7/36 வேறு 7 ஆப்ஷன்லேயே இருக்குது.
ஓகேவா? அப்போ 7/36 தான் இதுக்கான ஆன்சர். ஒன்றுமே கிடையாது. அவன் என்ன கேட்டிருக்கானோ அதை கரெக்டாக அனலைஸ் பண்ணி எடுக்க தெரியணும், அவ்வளோதான். ஓகேவா? மற்றபடி சிம்பிளாக இதை முடிச்சிடலாம். நெக்ஸ்ட் ஒன். ஓகே, நெக்ஸ்ட் சம் கொடுத்துருக்குறாங்க பாருங்கள். ஸோ சிம்பிள் சம்ஸ் தான், ஒன்றும் ஒரு பெரிய கஷ்டமே கிடையாது. அந்த ஸ்டைல்ஸ் வந்து தெரிஞ்சுக்குவாங்க, அவ்வளோதான். அதுக்காக தான் கொடுத்துட்ருக்குறேன். ஓகேவா? ஒரு லாட்ரியில் 15 பரிசுகளும், ஓகேவா, அண்டு 25 வெற்று சீட்டுகளும், ஓகேவா, இருக்கிறது. அந்த லாட்ரி கட்டிலிருந்து ஒரு லாட்ரி சீட்டு எடுக்கப்படுகிறது. அந்த சீட்டு பரிசு விழுவதற்கான சீட்டு, ஓகேவா. ஸோ மொத்தம் எத்தனைன்னு பார்த்துக்கோங்க. மொத்தம் நம்மளுக்கு என்னென்னு தெரியணும், ஓகேவா. ஸோ 15 + 25 = மொத்தம் எவ்வளவு, 40ன்னு தெரிஞ்சு போச்சு. இதுதான் NF. அதுக்கடுத்து அவன் என்ன கேட்குறான், இதில் வந்து பார்த்திங்கன்னா 15 பரிசு சீட்டு இருக்குது, 15 வெற்று சீட்டு இருக்குது, ஓகேவா. அதுலேருந்து எந்த சீட்டு என்னது, அந்த சீட்டு பரிசு சீட்டு விழுவதற்கான நிகழ்தகவு என்னன்னு சொல்லி கேட்குறாங்க, ஓகேவா. பரிசு சீட்டுனா எவ்வளவு, 15 சீட்டு தான் பரிசு சீட்டு விழுவோம், ஓகேவா. அப்போ பரிசு சீட்டு விழுவதுக்கு எக்ஸ்பெக்டேஷன் என்னது, 15, ரைட்டா. மொத்தம் எவ்வளவு, 40, அவ்வளோதான். அடித்தா ஆன்சரு 3 5 5 8 5 40. ஸோ 3/5, 3/5 எங்கே இருக்குது, சரி 8 5 40, 8, 3/8 ஆன்சர், ஓகேவா. அவ்வளோதான், வெரி சிம்பிள். ஓகே, இப்படி தான் இது வந்து போடணும், ஒன்றுமே கிடையாது. இந்தமாதிரி சம்ஸ்லாம் கேட்டால் முழிக்காதீங்க, அதுக்காக தான் இதெல்லாம் போட்டு காட்டுறேன், ஓகேவா. நெக்ஸ்ட் ஒன். நெக்ஸ்ட் பாருங்கள், இந்த மாரி சம் பாருங்கள். 52 சீட்டு கட்டுனாவே 52ங்கிறது நம்மளுக்கு முதல்ல தெரியணும், ஓகேவா. இப்போ அவனே கொடுத்துட்டான் 52 சீட்டு கட்டு, ஓகேவா. ஸோ அப்போ நம்மளுக்கு NF. ஸோ டோட்டல் எவ்வளோன்னு தெரிஞ்சு போச்சு, ஓகேவா. 52ன்னு நம்மளுக்கு தெரிஞ்சிருச்சு, ஓகே. கொண்ட கட்டியில் ஒரு கார்டு எடுக்கப்படுகிறது. ஸோ ஒரு கார்டு எடுக்கிறாங்க. ஒரு கார்டாக எத்தனை கார்டாங்கிறது தான் இப்போ இந்த இடத்துல முக்கியம், ஓகேவா. ஒரு கார்டாக இருந்தால் இந்த ஃபார்முலா, 2 கார்டு 3 கார்டாக இருந்தால் மாறும். அதுக்காக இதை நீங்கள் பார்த்துக்கணும், ஓகேவா. அடுத்தது நான் அதுக்கு தான் வரேன். நெக்ஸ்ட்டு அந்த கார்டு ஃபேஸ் கார்டாக இருக்க. ஸோ இதை சொல்கிறதுக்கு தான் நான் இந்த சம் எடுத்தேன், ரைட்டா. ஃபேஸ் கார்டு அப்படின்னா பார்த்தீங்கன்னா எழுத்து கார்டு, ஓகேவா. ஸோ சீட்டு கட்டில் எழுத்து என்னென்ன இருக்குதுன்னு சொல்லியிருக்கிறேன். ஜாக்கி, குயினு, கிங்கு, என்னது, ஆஸ், ஓகேவா. 4 எழுத்து இருக்குது, ஓகேவா. ஸோ 4 எழுத்து இருக்குது, அதனால் பார்த்துக்கோங்க. ஜாக்கி இது ஒவ்வொன்றும் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு குறியிலையும் இருக்கும், ஓகேவா. என்னது, இந்த விஸ்பர்டில் ஒன்று இருக்கும், அடுத்து ஹார்டினில் ஒன்று இருக்கும், அதேமாதிரி க்ளவரில் ஒன்று இருக்கும், அதேமாதிரி டைமண்டில் ஒன்று இருக்கும், ஓகேவா. ஸோ விஸ்பரில் ஜாக்கி ஒன்று, குயின் ஒன்று, கிங் ஒன்று, ஆஸ் ஒன்று. ஸோ இதில் 4 இருக்கும், இதில் அதேமாதிரி 4 எழுத்து இருக்கும், அதேமாதிரி இதில் 4 எழுத்து இருக்கும், இதில் மாதிரி 4 எழுத்து இருக்கும். அப்போ எழுத்துக்கள்னாவே மொத்தம் எத்தனை வந்துடணும், டோட்டல் 16 வந்துடணும். அதுதான் ஃபேஸ் கார்டு அப்படின்னா எழுத்து, ஓகேவா. லெட்டர்ஸ் இருக்குது, ABCD, அந்த JQKA அந்த எழுத்து கார்டு தான் ஃபேஸ் கார்டு. அது வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு குறியிலையும் 4 கார்டு இருக்கும். மொத்தம் 4 குறி, அங்கே 16. மொத்தம் எத்தனை ஃபேஸ் கார்டு இருக்குது, 16 கார்டு இருக்குது. மொத்தம் டோட்டல் நம்பர் ஆஃப் சீட் எவ்வளவு, 52. இப்போ அவன் கேட்ட கேள்வி முடிச்சிடலாமே. 16/52 அடித்தா 4 அடிக்கலாமா, அங்கே 16. இது அடிச்சிங்கன்னா 1 நாங்க மீதி 3 12. ஸோ 4/13 இதுதான் ஆன்சரு. 4/13 எங்கே இருக்குது, ஃபஸ்ட் ஆப்ஷன்லேயே இருக்குது, ஓகேவா. ஸோ இதுதான் ஆன்சர், வேறு ஒன்றும் கிடையாது. நெக்ஸ்ட் ஒன். சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பாருங்கள் அடுத்த மாடலு, ஓகே. 52 கார்டுகளிலிருந்து 2 கார்டுகள் எடுக்கப்படுகிறது, ஓகேவா. ஸோ இவ்வளோ நேரம் நம்ம பண்ணது நேற்று இன்றைக்கி எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு கார்டு, ஓகேவா. ஸோ இப்போ என்ன பண்ணுறோன்னா 2 கார்டு எடுக்கிறாங்க, ஓகேவா. இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த மாடல், இந்த சம்மு வேறு. இது வந்து பார்த்திங்கன்னா கேட்டாங்கன்னா நம்ம மாட்டிக்கக்கூடாது, வெரி வெரி இம்பார்ட்டன்ட் டைட்டில், ஓகேவா. ஸோ 2 கார்டு எடுக்கப்படுகிறது, சுழற்சி முறையில். 2 கார்டுகளும் குயினாக இருக்க, ஓகேவா. 2 கார்டுகளும் குயினாக இருக்க என்ன நிகழ்தகவுன்னு சொல்லி கேட்குறாங்க, ரைட்டா. சரி, இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த சம்மு வந்து பார்த்திங்கன்னா எப்படி போடணுன்னா, மொத்தம் 52 கார்டு இருக்குது. அதுலேருந்து நம்ம எத்தனை கார்டு எழுதுகிறோம், 2 கார்டு எழுதணும். அது எப்படி எழுதணும்னா 52 சின்னு எழுதணும். இந்த சியை மென்ஷன் பண்ணிக்கணும் எல்லா இடத்துலையுமே, ஓகேவா. ஸோ ஒரு கார்டு தவிர மீதி எத்தனை கார்டு, நிறையா கார்டு எடுத்தாங்கன்னா அந்த சியை மென்ஷன் பண்ணி தான் நம்ம சொல்லணும். சி போட்டுக்கணும். மொத்தம் எதனா 52 சி. மொத்த இப்போ எத்தனை கார்டு எடுக்கிறோம், 2 கார்டு. 52 கார்டுலேருந்து 2 கார்டு எடுக்கிறோம் அப்படிங்கிறத எப்படி சொல்லணும், 52 C2 எப்படி சொல்லணும், 52 C2ன்னு சொல்லணும், ஓகேவா. அப்படின்னா என்ன அர்த்தம், 52 கார்டுலேருந்து 2 கார்டு எடுக்கிறோம், ஓகேவா. அது எந்த கார்டுன்னெலாம் எனக்கு தெரியாது. இப்போதைக்கு வந்து பார்த்திங்கன்னா 52 கார்டுகள்லேருந்து 2 கார்டு எடுக்கிறோம், அதுதான் இதனுடைய அர்த்தம், ஓகேவா. சரி, அதுக்கடுத்து என்ன பண்ணேன்னா 2 கார்டுகளும் குயினாக இருக்க, ஓகேவா. அந்த 2 கார்டும் குயினாக இருக்கிறதுக்கு என்னன்னு சொல்லி கேட்குறாங்க. முதல்ல வந்து பார்த்திங்கன்னா 2 கார்டு மொத்தம் எத்தனை குயின் இருக்குது மொத்தம் கண்டுபிடிக்கணும், ஓகேவா. ஸோ கியூங்கிற அந்த எழுத்து குயினு, அது வந்து பார்த்திங்கன்னா எத்தனை இருக்குது அப்படின்னா நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கிறேன். ஸோ விஸ்பர்டில் ஒன்று இருக்குது, ஹார்டினில் ஒன்று இருக்குது, க்ளவரில் ஒன்று இருக்குது, அதேமாதிரி டைமண்டில் ஒன்று இருக்குது. ஸோ அப்போ மொத்தம் எத்தனை, 4
4 குயின் இருக்கும். அதே கிங்கு கேட்டாலும் 4 தான், ஆஸ் கேட்டாலும் 4 தான், ஜாக்கி கேட்டாலும் 4 தான், 1 கேட்டாலும் 4 தான், 8 கேட்டாலும் 4 தான், 10 கேட்டாலும் 4 தான். ஸோ எந்த நம்பரு பர்டிகுலராக கேட்டாலும் அது மொத்தம் எதனா 4 தான். ஓகேவா? ஸோ மொத்தம் 13 நம்பர் இருக்கும். 13 நாள் 52. இப்படி தான் வந்து பார்த்திங்கன்னா 52 கார்டு வருது. ஓகேவா? அப்போ குயின் மொத்தம் எத்தனை இருக்குது? 4 இருக்குது. அப்போ அவன் என்ன கேட்குறான்னா 2 கார்டுகளும் குயினாக இருக்க. அப்போ 2 குயின், அந்த 2 கார்டு எடுக்கிறோம், அந்த 2 கார்டுமே என்னது? குயின். அந்த குயின் எங்கேருந்து நம்ம எடுக்க போகிறோம்? இந்த 4 குயின்லேருந்து 2 குயின் எடுக்க போகிறோம். என்ன பண்ண போகிறோம்? 4 குயின்லேருந்து 2 குயின். அப்போ மொத்தம் எத்தனை? 4 குயின், அதுலேருந்து 2 குயின், அப்போ 4C2. புரியுதுங்களா? இங்கே அப்படி தானே போட்டோம். டோட்டல் கார்டுலேருந்து 2 கார்டு, அதேமாதிரி டோட்டல் 4 குயின்லேருந்து 2 குயின், அதுதான் இது 4C2. புரியுதா? வேறு ஒன்றும் கிடையாது. ஸோ அப்போ 52C2 4C2. இதை வந்து அர்த்தம் நல்லா புரிஞ்சுக்கணும். 52லேருந்து 2 கார்டு எடுக்கிறோம். ஓகேவா? 52லேருந்து 2 கார்டு எடுக்கிறதுங்கிறது வந்து 52C2. ஓகேவா? அதேமாதிரி 4 குயின்லேருந்து 2 குயின் எடுக்கிறோம் அப்படிங்கிறது 4C2. ரைட்டா? 4C2 அப்படிங்கிறது தான் இதுக்கான ஆன்சரு. இப்போ நம்மளுக்கு சம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து பார்த்திங்கன்னா மேலே வந்துட்டு நம்மளுக்கு தெரியும். அவன் கேட்ட கேள்வி என்னது? இதுதான் 4C2. மொத்தம் எத்தனை? 52C2. ஓகேவா? இப்போ நம்ம இதை சால்வ் பண்ணோம்னா நம்மளுக்கு இது ஆன்சர் கிடச்சிரும். ஓகேவா? இதை நம்ம எப்படி எழுதலாம் அப்படின்னா, இந்த 4C2 நான் எப்படி எழுதுறேன்னு பாருங்கள். மேலே 4 இருக்குது பார்த்தீங்களா? அது வந்து பார்த்திங்கன்னா 4 × 3 டிவைடட் பை 1 × 2ன்னு எழுதணும். எப்படி சார் இதை எப்படி எழுதுறீங்கன்னா, இங்கே என்ன இருக்குது? 4 இருக்கா? இங்கே என்ன இருக்குது? 2 இருக்குது. அப்படின்னா 4ல் நம்பர் ஸ்டார்ட் ஆகி 2 நம்பரு, 4லேருந்து 2 நம்பர் எழுதணும். அப்போ குறைச்சி எழுதணும். 4லேருந்து 2 நம்பரை குறைச்சி எழுதணும். ஓகேவா? 4 1, அதுக்கு கீழே என்னது? 3. ஏன்னா இங்கே 2 தான் கொடுத்துருக்குறாங்க. C2ன்னு இருக்கிறதுனால 2 நம்பர் எழுதணும். 4லேருந்து 2 நம்பர் எழுதணும். 4 3, அந்த 2 நம்பர் தான் குறைச்சி எழுதணும். இந்த 1 × 2 எப்படி இருந்துச்சுன்னா, இங்கே என்ன இருக்குது? 2 இருக்குதா? அதை வந்து பார்த்திங்கன்னா கீழே வந்து பார்த்திங்கன்னா 1லேருந்து ஸ்டார்ட் பண்ணி 2 இன்க்ரீஸ் பண்ணிட்டு போகணும். அப்போ 1 × 2. ஓகேவா? மேலே வந்து பார்த்திங்கன்னா எந்த நம்பருக்கு ஸ்டார்ட் ஆகுதோ அதுலேருந்து குறைச்சி எழுதிட்டு வரணும். ஓகேவா? கீழே வந்து பார்த்திங்கன்னா 1லேருந்து ஸ்டார்ட் ஆகி அத்தனை நம்பர் 2 நம்பர் சொல்லியிருக்காங்கன்னா 1லேருந்து 2 வரலும் எழுதணும். இப்போ C3ன்னு சொல்லி கொடுத்துருந்தாங்க 1 × 2 × 3ன்னு எழுதணும். C4ன்னு சொல்லியிருந்தாங்கன்னா 1 × 2 1ல் தான் ஸ்டார்ட் பண்ணணும். கீழே வந்து 1ல் தான் ஸ்டார்ட் பண்ணணும். 1 × 2 × 3 × 4ன்னு எழுதணும். 8ன்னு சொன்னோன்னா 1 × 2 × 3 × 4 ஸோ 8 வரலும் எழுதணும். ஓகேவா? இங்கே 4C2ங்கிறதுனால 4 × 3ன்னு எழுதிட்டோம். குறைச்சிட்டு வரணும். 4லேருந்து குறைச்சிட்டு வரணும். இங்கே இன்கேஸ் இங்கே வந்து 4 C3ன்னு இருந்துச்சுன்னா 4லேருந்து 3 நம்பர் எழுதணும் குறைச்சி. 4 × 3 3 × 2 அப்படின்னு எழுதணும். இன்கேஸ் 4ன்னு இருந்துச்சுன்னா 4 × 3 × 2 × 1ன்னு எழுதணும். புரியுதா? வேறு ஒன்றும் கிடையாது. அதுதான் இங்கே நம்ம இந்த இடத்துல பண்ணியிருக்கிறோம். ஓகேவா? சரி, இதை வந்து நம்ம தனித்தனியாக கூட பண்ணிக்கலாம், இல்லைனா ஒன்றா கூட நம்ம பண்ணிக்கலாம். ஓகேவா? சரி, இப்போ வந்து இதை அடிச்சுன்னா என்ன ஆயிரும்? நம்மளுக்கு அடிங்க 2 அப்போ கீழே 1 தான் இருக்குது. அப்போ நம்மளுக்கு தேவையில்லை. மொத்தம் 2 3 6. ஓகேவா? அப்போ இதுக்கான ஆன்சர் என்னது? 6 நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். ஓகேவா? இப்போ அதுக்கடுத்து என்ன பண்ணலாம்? 52C2 கண்டுபிடிச்சிடலாம். ஓகேவா? 52C2. இப்போ நான் என்ன சொன்னேன்? 52ல் ஸ்டார்ட் பண்ணோம். மேலே இருக்கிறத வந்து பார்த்திங்கன்னா 52ல் ஸ்டார்ட் பண்ணி மொத்தம் 2 நம்பரு, 52லேருந்து 2 நம்பரு குறைச்சிட்டு வரணும். அப்போ 52 51. இங்கே என்னது? 1லேருந்து ஸ்டார்ட் பண்ணி 2 நம்பர் 2, அவ்வளோதான். ஓகேவா? முடிஞ்சிச்சு. இதை அடிச்சுன்னா என்னதும் 2 4 6 2 12. ஸோ 26 × 51. இப்போ வந்து பெருக்கி பார்க்கலாமா? 26 × 51. ஒரு 26 26. ஓகேவா? இப்போ பாருங்கள், 6 5 30, மீதி 3, 2 5 10 13. ஓகேவா? 6 2 3 1. ஓகேவா? 1326. ஓகேவா? நான் ஆல்ரெடி நம்ம சொல்லியிருக்கிறேன் என்னது? மேலே வந்து இந்த நம்பரை வந்து மேலே வந்துடணும். ஏன்னா இதுதான் மேலே. ஓகேவா? மேலே வந்து என்னது? 6 டிவைட் பை கீழே என்னது? 1326. ஓகேவா? இப்போ அடித்து பார்க்கலாமா? 2ஆலே அடித்து பாருங்கள். 3 6 2 12, மீதி 1 6 2 12. ஸோ 3 2 6. இப்போ 3ஆல் அடிக்கலாமா? 1 3 3, 2 3 6, 2 3 6, 1 3 3. அப்போ 1/2 2 3. ஓகேவா? இதுக்கு மேலே சுருக்க முடியாது. அப்போ 1/223 தான் இதுக்கான ஆன்சர். 1/223 எங்கே இருக்குது? 1/221. ஓகேவா? ஸோ அதான 221 ஒன் டைம். ஓகேவா? 1 3 3 டான். ஸோ 1 இது. ஓகேவா? 221 1/220 எங்கே இருக்குதுன்னு பாருங்கள். ஸோ சி ஆப்ஷனில் இருக்குது. ஓகேவா? இதுதான் ஆன்சர். ஓகேவா? இது அலாட் பண்ண தெரிஞ்சால் போதும். இன்னும் நான் 2 3 சம்ஸ் நான் போட்டு காட்டுறேன். அப்போ உங்களுக்கு தெரிஞ்சிடும். ஓகேவா? உட்காந்து பாருங்கள். நெக்ஸ்ட் ஒன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் பாருங்கள். ஸோ அதேமாதிரி மாடல் சம் இன்னொன்று கொடுத்துருக்குறேன் பாருங்கள். 52 கார்டுகளிலிருந்து 2 கார்டு எடுக்கப்படுகிறது.
ஓகேவா, 2 கார்டு சுழற்சி முறையில் எடுக்கப்படுகிறது. ஓகேவா, ஸோ 1 கிளப்பு. ஓகேவா, ஸோ கிளப்பு அப்படிங்கிறது வேறு ஒன்றும் இல்லை, அந்த கிளவர்னு சொன்னோம் பார்த்தீங்களா, கிளவர் சிம்பிள் சொன்னோம் பார்த்தீங்களா, அந்த கார்டு தான். அந்த கார்டுலேருந்து ஒரு கார்டு எடுக்கிறாங்க. ஓகேவா, ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு நல்லாவே தெரியும் டோட்டல் கார்டு எவ்வளோன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 52. ஓகேவா, அதில் வந்து பார்த்திங்கன்னா கிளவர். ஓகேவா, ஸோ கிளவர் அல்லது கிளப்னு சொல்கிறான். அது வந்து பார்த்திங்கன்னா 13. ஒவ்வொரு 4 சிம்பிள் இருக்கும், அந்த 4லேருந்து ஒவ்வொன்றுலேயுமே 13, மொத்தம் 4 13 52. ஓகேவா, அதுக்கடுத்து என்ன பார்த்தீங்கன்னா மற்றொன்று வந்து பார்த்திங்கன்னா டைமண்டு. ஸோ டைமண்ட் ஒன்று சொன்னோம் பார்த்தீங்களா, அந்த டைமண்ட்லேருந்து பார்த்திங்கன்னா ஏன்னா அது ஒரு கார்டு வரணும். ஸோ அது வந்து மொத்தம் எத்தனை கார்டு, 13 கார்டு. டைமண்ட் 13, கிளவர் 13, விஸ்பட் 13 அண்டு ஆர்டின் 13. ஸோ ஆக மொத்தம் 52 அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரியும். இப்படி தான் 52 ஆகுது. எண்ணில் நிகழ்தகவு என்னென்னு கேட்குறாங்க. ஓகேவா, இப்போ என்னது பார்த்தீங்கன்னா 2 கார்டு எடுக்கிறோம். அப்போ டோட்டல் நிகழ்தகவு என்னது, 52 கார்டுலேருந்து 2 கார்டு எடுக்கிறோம். ரைட்டா, 52 C2 இது ஒன்று. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா அடுத்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இது ஒன்று நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. அதேமாதிரி வந்து பார்த்திங்கன்னா 2 கார்டு எடுக்கிறோம். அந்த 2 கார்டு வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு ஒன்று வந்து பார்த்திங்கன்னா கிளவரில் இருக்கணும். ஓகேவா, கிளவர் மொத்தம் எத்தனை 13 கார்டு. அப்போ என்னது அந்த 2 கார்டில் ஒரு கார்டு வந்து பார்த்திங்கன்னா கிளவராக இருக்கணும். அப்போ 13ல் ஒரு கிளவர் இருக்கணும். ஓகேவா, 13 C1. அதுக்கடுத்து என்னது மற்றொன்று ஒரு டைமண்டாக இருக்கணும். ஓகேவா, அப்போ அந்த டைமண்ட் மொத்தம் எத்தனை சொல்லியிருக்கிறேன் 13, அதுலேருந்து ஒரு டைமண்ட் 11 C1. அப்போ இதுவும் 13 C1, இதுவும் 13 C1. இது வந்து என்னது கிளவர் 13லேருந்து ஒரு சீட்டு கிளவர் எடுக்கணும். இது என்னது டைமண்ட் 13லேருந்து டைமண்ட் மொத்தம் 13, அதுலேருந்து ஒரு சீட்டு வரணும். ஓகேவா, சரி, இந்த மற்றும்னு வருது பாருங்களா, அண்டு ஒன்று கிளவரு, மற்றொன்று வந்து பார்த்திங்கன்னா டைமண்டு. ஸோ இந்தமாரி 2 கொடுத்துட்டு ஓகேவா, அல்லதுன்னு கொடுத்தா இது ரெண்டையும் ஆட் பண்ணிக்கணும், இதையும் ஆட் பண்ணிக்கணும். ஓகேவா, அப்படி கொடுக்காமலோ அல்லது மற்றும் அப்படின்னு சொல்லி கொடுத்தாங்களோ அது ரெண்டையும் என்ன பண்ணிக்கணும்னா மல்டிப்ளை பண்ணிக்கணும். ஓகேவா, இப்போ நம்ம கண்டுபிடிக்கலாமா? சரி, 13 C1 அப்படின்னா என்ன அர்த்தம், இங்கே 2ன்னு இருந்தால் 13லேருந்து இன்னொன்று குறைச்சி 13 × 12 போடலாம். C1 தானே வருது, அப்போ 13 மட்டும் தானே. அப்போ கீழே வந்து என்னது வெறும் 1 மட்டும்தான் வரும். ஓகேவா, அப்போ நம்மளுக்கு ஆன்சர் என்னது 13. அதேமாதிரி இன்னொரு 13 C1 இருக்குது, அதுக்கும் என்னது 13 தான் தெரிஞ்சு போச்சு. ஓகேவா, இப்போ அதுக்கடுத்து என்னது மீதி இருக்குது, இந்த 52 C2 தான். ஓகேவா, இந்த 52 C2 தான். நான் ஆல்ரெடி நான் அதை கண்டுபிடிச்சி வச்சேன், இருந்தாலும் இன்னொரு தடவை பார்த்துக்கோங்க. ஸோ 52 C2 எப்படி எழுதலாம், 52 × குறைச்சி 51. இப்போ கீழே வந்து பார்த்திங்கன்னா 1ல் ஸ்டார்ட் பண்ணி 2 நம்பர் போகணும், 1 × 2. ஸோ இது அடித்தா 26. ஓகேவா, இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணால் என்ன கிடைக்குன்னு நான் முன்னே சொல்லியிருக்கிறேன். ஒரு 26. ஸோ 5 பேருக்குன்னா 6 5 30, மீதி 3, 2 5 10 13. ஓகேவா, ஸோ 6 2 3 1 1326. ஓகேவா, 1326. ஓகேவா, இப்போ நம்மளுக்கு என்ன வரணும், இது வந்து பார்த்திங்கன்னா எக்ஸ்பெக்டட் வந்து பார்த்திங்கன்னா மேலே வரணும், டோட்டல் வந்து பார்த்திங்கன்னா கீழே வரணும். ஓகேவா, இப்போ நம்ம கொண்டு போகலாமா? என்னென்னா ஃபஸ்ட்டு நான் என்ன சொல்லியிருக்கிறேன், இதுக்கான ஆன்சர் என்னது, இது வந்து 13, ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணணும்னு சொல்லிக்கிறேன், இது ஒரு 13. ஓகேவா, ஸோ அப்போ 13 × 13. ஓகேவா, அதுக்கடுத்து கீழே என்ன சொல்லியிருக்கிறேன் 1326. 1326. ஓகேவா, ஸோ இப்போ நம்ம இதை அடித்து பார்க்கலாமா? ஒரு 13 13, ஒரு 13 13, அடுத்தது எந்த நம்பருமே இல்லை, அப்போ 0 சேர்த்திக்கணும். அதுக்கடுத்து இதை 2 13 26. ஸோ இப்படி தான் இதை பண்ண அடிக்கணும். ஓகேவா, நெக்ஸ்ட் ஒன். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இதுக்கு மேலே இதை வந்து பார்த்திங்கன்னா அடிக்க முடியாது. ஓகேவா, அப்போ 13/102 இதுதான். ஓகேவா, ஸோ அது வந்து ஆப்ஷனில் இருக்குதுன்னு பாருங்கள், இருந்து தான் ஆகணும். 13/102 பாருங்கள், டி ஆப்ஷனில் இருக்குது. ஓகேவா, அவ்வளோதான், ஒன்றுமே கிடையாது. ரெண்டு கொடுத்தா என்ன பண்ணணும் அப்படிங்கிறத நல்லா தெளிவாக உட்காந்து பாருங்கள். கண்டிப்பாக புரியலன்னா கேளுங்க, நான் நெக்ஸ்ட் வீடியோவில் போட்டு காட்டுறேன். ஓகேவா, நெக்ஸ்ட் சம் போகலாம். நெக்ஸ்ட் பாருங்கள், இன்னொரு மாடலு. ஸோ இந்த பந்து சம். ஓகேவா, ஒரு பையில் 6 சிவப்பு பந்து இருக்குது. ஓகே, அண்டு 8 பச்சை பந்துகள் உள்ளன. அந்த பையிலேருந்து ஒரு பந்து எடுக்கப்படுகிறது. ஓகேவா, ஸோ ஒரு பந்து வருது. அப்போ நம்ம பழைய மாடலே வச்சு நம்ம என்ன பண்ணிடலாம், இந்த சம்மை சால்வ் பண்ணிடலாம். ஓகேவா, அந்த பந்து சிவப்பு பந்தாக இருக்க நிகழ்த்தகவு என்ன? ஓகேவா, ஒரு பந்து தான் எடுக்கிறோம். ஓகேவா, இப்போ டோட்டல் பந்து என்னன்னு சொல்லி பார்த்துக்கோங்க எப்பயும் போல். ஓகேவா, ஸோ 8 + 6 = 14 பந்து டோட்டல் பந்து நம்மளுக்கு தெரிஞ்சு போச்சு. இதில் வந்து பார்த்திங்கன்னா ரெட் பந்து எவ்வளோன்னு சொல்லி பாருங்கள் 6. ஸோ க்ரீன் பந்து எவ்வளோன்னு சொல்லி பார்த்துக்கோங்க 8. ஓகேவா, இப்போ அவன் என்ன கேட்குறான், ஒரு பந்து தான் நம்ம எடுக்கிறோம், அதனால் பிரச்சனை இல்லை. ரைட்டா, அந்த பந்து சிவப்பு பந்தாக இருக்கிறதுக்கு. ஓகேவா, அப்போ நம்மளுக்கு சிவப்பு பந்து எதிர்பார்க்கக்கூடிய நிகழ்த்தகவு என்னது, சிவப்பு. ஓகேவா, / டோட்டல். ஓகேவா, இப்போ சிவப்பு என்னது 6 பந்து. ஓகே, கீழே மொத்தம் டோட்டல் எவ்வளவு 14 பந்து.
ஓகேவா? இப்போ அடிக்கலாமா? 3 2 6 7 2 14. ஸோ 3/7 இதுதான். ஓகேவா? இது வந்து பார்த்திங்கன்னா ஆப்ஷன் பியில் இருக்குது. ஓகே, வெரி சிம்பிள் சம். ஓகே, ஒரு பந்துன்னு கேட்டால் ஒன்றுன்னு சொல்லி கேட்டால் பிரச்சனை கிடையாது. ஓகேவா? நெக்ஸ்ட் ஒன் போகலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ அடுத்த மாடல் சம் பார்க்கலாம். ஒரு பையில் 4 வெள்ளை. ஓகேவா? ஸோ அப்போ ஒயிட் எத்தனை இருக்குது? 4 இருக்குது. அதுக்கடுத்தது வந்து ரெட்டு வந்து எவ்வளோ இருக்குது? 5 இருக்குது. ஓகேவா? அதுக்கடுத்தது ப்ளூ வந்து எவ்வளோ இருக்குது? 6 இருக்குது. ஓகேவா? ஸோ அப்போ டோட்டல், ஓகேவா, டோட்டல் எவ்வளோ இருக்குது இப்படி போட்டுக்கிறேன். ஓகேவா? ஸோ டோட்டல் எவ்வளோ இருக்குது கூட்டினா 15. டோட்டல் வந்து 15 இருக்குது. ஓகேவா? இவற்றிலேருந்து 3 பந்து. ஓகேவா? போச்சு. ஒன்றுனா தான் நம்மளுக்கு தெரியும், 3 பந்து. ஓகேவா? இப்போ நம்ம என்ன பண்ணோம்? அந்த சி மாடல் கொண்டு வரணும் இந்த இடத்துல. ஓகேவா? என்சிஆர் ஃபார்முலா நம்ம என்ன பண்ணணும் இந்த இடத்துல கொண்டு வரணும். ஓகேவா? ஸோ 3 பந்து சுழற்சி முறையில் எடுக்கப்படுகிறது. அவை 3ம் நீள பந்தாக இருக்க. ஓகேவா? ஸோ 3 பந்து எடுக்கிறாங்க. மொத்த டோட்டல் பந்து என்னது? 15. அப்போ C3, 15 C3. ரைட்டா? 3 நல்லா போட்டுக்கலாம். 15 C3. ஓகேவா? சரி, இப்போ வந்து பார்த்திங்கன்னா இது டோட்டலுக்கான இது. இப்போ என்ன பண்ணால் 3 பந்து எடுக்கிறாங்க. அந்த 3 பந்து நீல பந்து அப்படின்னா ப்ளூ கலரு. ப்ளூ மொத்தம் எவ்வளவு? 6. அப்போ 6 C, அதுலேருந்து 3 பந்து, 3மே ப்ளூவாக இருக்கணும். அதனால் வந்து பார்த்திங்கன்னா 6 C3ன்னு எடுத்துக்கிறோம். அப்போ நம்மளுக்கான ஆன்சர் இப்போ எப்படி போடணும்? 6 C3 டிவைடட் பை 15 C3 இதை நான் போடணும். சரி, இப்போ 6 C3 எப்படி நம்ம கண்டுபிடிக்கலாம்னு நான் சொல்லியிருக்கிறேன். 3 இருக்குது, இங்கே கீழே என்ன இருக்குது? 3 இருக்குது. அப்போ 6லேருந்து 3 வரணும் குறைச்சி. 6 × 5 × 4 டிவைடட் பை, இங்கே நான் அது கீழே வந்து பார்த்தீங்கன்னா 1லேருந்து ஸ்டார்ட் பண்ணி 3 வரணும். 1 × 2 × 3. புரியுதா? அவ்வளோதான். இப்போ நம்ம போட்டால் என்ன ஆயிரும்? இவா அடிக்கலாமா? 2 3 6 இருக்குது. அந்த 6க்கு 6 கேன்சல் பண்ணிவிடலாம். கீழே 1 தான் இருக்குது, தேவையில்லை. அப்போ 5 20 மேலே. ரைட்டா? இப்போ கீழே வந்து இங்கே என்னென்னு பார்த்தீங்கன்னா 15ல் ஸ்டார்ட் ஆகி 3 குறைச்சிட்டு வரணும். 15 14 13 டிவைடட் பை, இங்கே 1லேருந்து 3 வரலாம். 1 × 2 × 3. ஓகேவா? இப்போ நம்ம அடிக்கலாமா? எப்படி அடிக்கலாம்? 1 3 3 5 3 5. ஓகேவா? இது வந்து பார்த்திங்கன்னா 1 2 2 7 2 14. ஓகேவா? ஸோ இப்போ 7 5 35 × 13. ஓகேவா? இதை மல்டிப்ளை பண்ணால் நம்மளுக்கு ஆன்சர் கிடச்சிடும். இப்போ எப்படி மல்டிப்ளை பண்ணலாம்? 35 35 70 105. ஓகேவா? 35 × 3 வந்து பார்த்திங்கன்னா 105. இது 1ஆல் மல்டிப்ளை பண்ணால் 35. ஓகேவா? இப்போ இதை கூட்டினா பார்த்தீங்கன்னா 455 வரும். ஸோ இதுக்கான ஆன்சர் வந்து பார்த்திங்கன்னா 455. ஓகேவா? இதுக்கான ஆன்சர் என்னது? 455. ஸோ இது ரெண்டையும் இப்போ நம்ம டிவைட் பண்ணால் நம்மளுக்கு ஆன்சர் கிடச்சிச்சு. 20/455. ஓகேவா? 20/455. 20/455. ஓகேவா? அடிக்கலாமா? ஸோ 5ஆல் அடிக்கலாம். 4 5 20. ஓகேவா? 9 5 45. 1 5 5. ஓகேவா? இதுக்கு மேலே என்ன பண்ண முடியாது? சுருக்க முடியாது. ஸோ அப்போ 4/91. ஓகேவா? 4/91. ஸோ இந்த 4/91 எங்கே இருக்குதுன்னு பாருங்கள். ஆப்ஷன் ஏவில் இருக்குது. புரியுதுங்களா? ஒன்றுமே கிடையாது. இது அந்த பேசிக் என்னான்னு தெரிஞ்சிட்டிங்கன்னா போதும். ஓகேவா? இந்த என்சிஆர், ஓகேவா, இந்த என்சிஆர் இந்த ஃபார்முலா வந்து யூஸ் பண்ண தெரிஞ்சிங்கன்னா போதும். இது ஈஸியாக அடிச்சுட்டு போயிட்டே இருக்கலாம். ஓகேவா? நெக்ஸ்ட் சம் போகலாமா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் சம் பாருங்கள். ஒரு பையில் 6 பச்சை 4 மஞ்சள். ஓகேவா? அப்போ க்ரீன் வந்து பார்த்திங்கன்னா 6 இருக்குது. அண்டு எல்லோ வந்து பார்த்திங்கன்னா 4 இருக்குது. ஓகேவா? உள்ளன இதில் 3 பந்துக்கள் சுழற்சி முறையில் எடுக்கப்படுகிறது. எத்தனை பந்து? 3 பந்து நம்ம எடுக்க போகிறப்ப. ஓகேவா? வித்ட்ரா வந்து பண்ண போகிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா 3 பந்து. அதில் வந்து பார்த்திங்கன்னா 1 மஞ்சள் மற்றும் 2 பச்சை. மற்றும்னு வந்துருச்சு. அப்போ ஆன்சரை வந்து மல்டிப்ளை பண்ணணும். புரியுதா? அதனால் ஞாபகம் வச்சுக்கோங்க. மற்றும்னு வந்தால் மல்டிப்ளை பண்ணணும், அல்லதுன்னு வந்தால் கூட்டணும். ஓகேவா? சரி, 1 மஞ்சள், இன்னொன்று 2 பச்சை. ஓகேவா? 3 பந்து எடுக்கிறோம். அதில் வந்து பார்த்திங்கன்னா 1 எல்லோ. ஓகேவா? அண்டு 2 வந்து பார்த்திங்கன்னா என்னது? க்ரீன் இருக்கணும். அப்படிங்கிறதுக்கு இப்போ நம்மளுக்கு கண்டுபிடிக்க சொல்கிறாங்க. ஓகேவா? இப்போ நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா டோட்டல் பந்து எவ்வளவு? டோட்டல் ஈக்குவல் டு எவ்வளோன்னு நம்ம முதல்ல தெரிஞ்சிக்கலாம். ஓகேவா? ஸோ டோட்டல் ஈக்குவல் டு எவ்வளோ? 10. ஓகேவா? டோட்டல் 10. அப்போ நம்மளுக்கு என்ன இதெல்லாம் வந்து நம்ம கண்டுபிடிக்கிறதுனா 3 எடுக்கிறோம். அப்போ 10 C3 1 கண்டுபிடிக்கணும். கீழே போட வேண்டியது. ஓகேவா? மேலே என்னென்னு பார்த்தீங்கன்னா 1 மஞ்சள் அண்டு 2 க்ரீனு. ஓகேவா? ஸோ 1 மஞ்சள். ஓகேவா? அதை எப்படி நம்ம கண்டுபிடிக்கலாம்? மொத்த மஞ்சள் எத்தனை? 4. ஓகேவா? மொத்த மஞ்சள் எத்தனை? 4. அப்போ அந்த 4 மஞ்சள்லேருந்து 1 மஞ்சள் எடுக்க போகிறோம். அப்போ 4C1. ரைட்டா? அதுக்கடுத்து என்னது? 2 க்ரீனு. 2 க்ரீனு. மொத்த க்ரீன் எத்தனை? 6.
அந்த 6 க்ரீன்லேருந்து எத்தனை க்ரீன் எடுக்க போகிறோம்? 3 பந்து அப்படின்னா ஒரு பந்து எல்லோ எடுத்தாச்சு, மீதி 2 பந்து க்ரீன் எடுக்கணும். 6 பந்துலேருந்து 2 பந்து எடுக்கணும். ஓகேவா? சரி, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 4C1 எப்படி கண்டுபிடிப்பீங்க? 4 என்ன பண்ணணும்? ஒரு தடவை தான். 4லேருந்து ஒரே ஒரு நம்பர் மட்டும் தான். அப்போ 4 தான் ஆன்சரு. கீழே வந்து பார்த்தீங்கன்னா 1 மட்டும் தான் வரும். அப்போ இதுக்கான ஆன்சர் என்னது? 4 மட்டும்தான். ரைட்டா? அதுக்கடுத்து சிலேருந்து 2 நம்பரு. அப்போ சிலேருந்து 2 நம்பரு, C1 அதுலேருந்து குறைச்சி எழுதணும். ஓகேவா? C 6 அண்டு 5. இது வந்து பார்த்தீங்கன்னா 1லேருந்து 2 நம்பர் அவ்வளோதான். இது அடிச்சுன்னா 3. ஸோ 3 5 15. அப்போ மேலே என்னது? 4 15 நம்மளுக்கு தெரிஞ்சு போச்சு. ஓகேவா? 4 15. அது ரெண்டு என்ன பண்ணணும்? மல்டிப்ளை நம்ம எழுதணும். இப்போ கீழே நம்ம கண்டுபிடிக்கணும்னது இந்த 10 C3 நம்ம வந்து கண்டுபிடிக்கணும். ஓகேவா? அதையும் கண்டுபிடிச்சிருவோம். இப்போ இந்த 10 C3க்கு என்ன வரும் அப்படிங்கிறத பார்க்கலாம். 10 C3 ஈக்குவல் டு என்னது? 10லேருந்து 3 நம்பரு குறைச்சிட்டு போகணும். 10 9 8 டிவைடட் பை கீழே 1லேருந்து 3 நம்பரு 2 × 3. ஓகேவா? ஸோ இப்போ இதை அடிக்கலாமா? 2 10. அப்படி இல்லைன்னா இதை அப்படியே வச்சுக்கலாம். பெருக்கிறதுக்கு நம்மளுக்கு ஈஸியாக இருக்கும். 10 அப்படியே வச்சுக்கலாம். இதை அடிச்சிட்டா 4 2 8. இதை அடித்தா 3 9. அவ்வளோதான், முடிஞ்சிருச்சு. இப்போ என்னது? 10 × 3 12. ரெண்டையும் கூட்டணும். இது ரெண்டையும் மல்டிப்ளை 3 12 12 × 10 120. ஓகேவா? இப்போ நம்மளுக்கு என்ன பண்ணணும்? இது ரெண்டையும் மல்டிப்ளையில் எழுதணும். 4 × 15 மேலே தானே? 4 × 15 டிவைடட் பை கீழே வந்து 120. ஓகேவா? ஸோ இப்போ 5 4 60 டிவைடட் பை 120. அடித்தா 0 0 கேன்சல். என்னது? 1/2. அவ்வளோதான். 1/2 ஆப்ஷனில் இருக்குதுன்னு பார்த்துக்கோங்க. எங்கே இருக்குது 1/2? ஸோ ஆப்ஷன் டியில் இருக்குது. ஓகேவா? இதுதான் ஆன்சரு. வெரி சிம்பிள் சம். ஓகேவா? நெக்ஸ்ட் சம் பார்க்கலாம். ஓகே, பாருங்கள். இந்த மாடலில் இன்னொரு மாடல் என்ன பார்த்தீங்கன்னா 3 ஆண்கள். ஓகேவா? ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஜென்ஸ். ஓகேவா? ஜென்ஸ் வந்து 3 பேர். ஓகேவா? ஸோ லேடிஸ் வந்து பார்த்திங்கன்னா 2 பேர். ஓகேவா? சில்ட்ரன் வந்து பார்த்திங்கன்னா 4 பேர். ஓகேவா? இப்போ டோட்டல் நம்பர் எவ்வளோன்னு சொல்லி பார்த்துக்கோங்க. என்னது? 7 9. ஓகேவா? ஸோ டோட்டல் எவ்வளவு? 9 மெம்பர்ஸ் டோட்டல். ரைட்டா? இதில் வந்து பார்த்திங்கன்னா 4 பேர் சுழற்சி முறையில். ஓகேவா? ஸோ எத்தனை பேர் எடுக்கிறாங்க? 4 பேரை சுழற்சி முறையில் எடுக்கிறாங்க. ஓகேவா? இதில் வந்து பார்த்திங்கன்னா 20 குழந்தைகளாக. ஓகேவா? 20 குழந்தைகளாக. ரைட்டா? இப்போ வந்து பார்த்திங்கன்னா 4 பேர் எடுக்கிறாங்க. அப்போ 9 பேர்லேருந்து 4 பேர் எடுக்கிறாங்க. கீழே வரப்போகிறது 9C4. ஓகேவா? 9C4 கீழே வரப்போகுது. ரைட்டா? இப்போ அதுக்கடுத்து என்ன இருக்கிறாங்க? 20 குழந்தைகளாக இருக்க நிகழ்த்தகவு. இதில் 20 குழந்தைகளாக இருக்க 4 பேர். அதில் 2 பேர் என்ன பார்த்திங்கன்னா 2 குழந்தைகள். இங்கே என்னது? 2 சில்ட்ரன்ஸ். அப்போ 2 குழந்தைகள் இருக்கிறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா மொத்தம் எத்தனை குழந்தைகள்? 4 குழந்தைகள். அந்த 4 குழந்தைகள்லேருந்து 2. அப்போ 4C2. ரைட்டா? சரி, இப்போ 4 பேரை எடுக்கிறாங்க. அதில் வந்து 2 குழந்தைகள் நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். அப்போ மீதி 2 பேர் யாராக இருக்கணும்? இந்த ஆண்களாக இருக்கலாம் அல்லது பெண்களாக இருக்கலாம். அப்போ மீதி 2 பேர் எங்கேருந்து எடுக்க போகிறாங்க? இந்த 3 பேர் ப்ளஸ் 2 பேர், இந்த 5 பேர்லேருந்து 2 பேர் வர போகிறாங்க. ஓகேவா? அப்போ மீதி 2 பர்சன்ஸ். அது யார்? ஆணாகவும் இருக்கலாம், பெண்ணாகவும் இருக்கலாம். மொத்தம் எத்தனை பேர்? 5 பேர். அதுலேருந்து 2 பேர்த்த எடுக்க போகிறோம். புரியுதுங்களா? அவன் கேட்ட கேள்விக்கு அதான் 4 பேர் எடுக்கிறோம். அதில் 2 பேர் வந்து பார்த்திங்கன்னா சில்ட்ரன்னு. அது வந்து 4C2ன்னு போட்டாச்சு. அப்போ மீதி 2 பேர் எங்கே? அந்த 2 பேர் ஆண் அல்லது பெண்ணாக இருக்கலாம். அப்போ அங்கேருந்து 2 பேர் நம்ம எடுக்க போகிறோம். அவங்க டோட்டல் எத்தனை? 5 பேர் இருக்கிறாங்க. அப்போ அந்த 5 பேர்த்துலேருந்து 2 பேர்த்த எடுக்க போகிறோம். அதுதான் இதனுடைய இந்த சம்முனுடைய இன்டைரக்டாக இதில் புரிஞ்சுக்க வேண்டியது இதுதான். ஓகேவா? இதை தான் நம்ம இந்த இடத்துல ரெடி பண்ண வேண்டியது. ஓகேவா? இப்போ நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது என்னென்னு பார்த்தீங்கன்னா, என்னது அவங்க கேட்கக்கூடிய கேள்வி என்னென்னு பார்த்தீங்கன்னா 4 பேர். அந்த 4 பேர் நம்ம இங்கே 2 பேரை கண்டுபிடிச்சி வச்சுருக்கிறோம். ஓகேவா? 4C2 × 5C2. ரைட்டா? டிவைடட் பை மொத்தம் டோட்டலு 9C4. இதுதான் இப்போ நம்ம கண்டுபிடிக்கிறது. ஓகேவா? ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா 2 பேர்த்த கேட்குறோம். அல்லதுன்னு கேட்கல. அல்லதுன்னு கேட்டால் இங்கே வந்து கூட்டணும். ஓகேவா? அல்லதுன்னு கேட்டால் பெருக்கலுக்கு பதில் என்ன பண்ணணும்? கூட்டணும். ஸோ எதுவுமே கேட்கல. அல்லது மற்றும்னு கொடுத்துருந்தாங்கன்னா 2ல் எது இருந்தாலும் சரி நம்ம என்ன பண்ணணும்? மல்டிப்ளை பண்ணிக்கணும். ஓகேவா? இப்போ நம்ம வந்து பார்த்திங்கன்னா 4C2 5C2 9C4 கண்டுபிடிக்கலாமா? ஸோ அப்போ 4C2 ஃபஸ்ட்டு. 4C2 ஈக்குவல் டு என்னது? 4லேருந்து 1 குறைச்சி 2 நம்பர் எழுதணும். டிவைட் பை இது 1லேருந்து 2 நம்பர் 2. ஓகேவா? அடித்து கொடுத்தா 2வது 2 3 6. ஓகேவா? ஸோ அதுக்கடுத்து என்ன கண்டுபிடிக்கணும்? 5C2. ஓகேவா? 5C2 கண்டுபிடிக்கலாமா? 5C2 ஈக்குவல் டு 5லேருந்து 2 நம்பர் 4 டிவைட் பை 1லேருந்து 2 நம்பர் 1 × 2. ஸோ அடித்தா 2 4. ஸோ 2 10. ஓகேவா? அதுக்கடுத்து நம்ம கண்டுபிடிக்கிறது என்னது? 9C4. ஓகேவா? இப்போ 9C4 கண்டுபிடிக்கலாமா? 9C4 ஈக்குவல் டு 9லேருந்து 4 நம்பர் வரணும் குறைச்சி 9 × 8 × 7 × 6 டிவைடட் பை இங்கே 1லேருந்து 4 வரலும் போகணும். 1 × 2 × 3 × 4.
சரி 4. ஓகேவா, முடிச்சாச்சு. இப்போ நம்ம அடிக்கலாமா? எப்படி அடிக்கலாம்? 2 3 6, இந்த 6 கேன்சல் பண்ணிடலாம். ஓகேவா, இப்போ 1 நாங்கள் 2 நாங்கள் 8. ஓகேவா, அவ்வளோதான். இப்போ நம்ம இதை மல்டிப்ளை பண்ணால் நம்மளுக்கு ஆன்சர் கிடச்சிரும். 9 × 2 14. ஓகேவா, இப்போ இதை மல்டிப்ளை பண்ணலாமா? ஸோ 5 14 140. 140ல் ஒரு 9 போச்சுன்னா 131. இதை மல்டிப்ளை பண்ணால் என்ன வரும்? 131 வரும். அவ்வளோதான். இப்போ நம்ம இதை போட்டு ஆன்சர் சொல்லிடலாம். 6 × 10 டிவைட் பை கீழே என்ன வரணும்? 131 வரணும். ஓகேவா, சரி, இதை வந்து மல்டிப்ளை பண்ண பாருங்கள். 126. ஓகேவா, சரி 126. இப்போ நம்ம அடிக்கலாம். 6/10 × 126. ஓகேவா, அடிக்கலாமா? 1 6 6, 2 6 12, 1 1 1. ஓகேவா, 1 6 6. ஓகே, இப்போ 10/21. இதுக்கு மேலே இதை வந்து சுருக்க முடியாது. ஓகேவா, ஸோ 10/21 இருக்குதான்னு பார்த்துங்க. பாருங்கள், பி ஆப்ஷனில் இருக்குது. ஓகேவா, ஸோ வெரி சிம்பிள், ஒன்றுமே கிடையாது. ஓகேவா, சால்வ் பண்ணி கற்றுக்கோங்க. நெக்ஸ்ட் ஒன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இந்த மாடல் சம் பாருங்கள். இது ஒரு மாடல் சம். இது வந்து மோஸ்ட்லி கேட்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஓகேவா, சரி, இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு வகுப்பில் 30% மாணவர்கள். ஓகேவா, இப்போ என்னது மாணவர்கள், அது 30% மாணவர்கள் ஆங்கிலத்திலும். ஓகேவா, அப்போ இங்கிலீஷில் வந்து பார்த்திங்கன்னா 30%. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா 20% மாணவர்கள் தமிழிலும். ஓகேவா, தமிழில் வந்து பார்த்திங்கன்னா 20%. ஓகேவா மாணவர்கள். அதேமாதிரி 10% மாணவர்கள் 2 மொழிலையும். ஓகேவா, ஸோ 2 லாங்குவேஜும் வந்து பார்த்திங்கன்னா 10% ஸ்டூடெண்ட்ஸு. ஓகேவா, கற்கிறாங்க, லேர்ன் பண்ணுறாங்க. இதில் ஒரு மாணவர் தேர்வு செய்யப்பட்டார். ஸோ ஒரு மாணவர் தான் என்ன பண்ணுறாங்க? தேர்வு பண்ணுறாங்க. அவர் வந்து பார்த்திங்கன்னா தமிழ் அல்லது ஆங்கிலம் கற்பவராக. ஓகேவா, தமிழ் அல்லது ஆங்கிலம் கற்பவராக இருக்க நிகழ்த்தக்கவு. ஓகேவா, அப்படின்னு சொல்லிக்கிறாங்க. சரி, இங்கிலீஷில் மட்டும் கேட்கணும். 10% எடுத்தோமா 100ஆல் டிவைட் பண்ணால் நம்மளுக்கு ஆன்சர் கிடச்சிரும். அப்போ என்னது? 3/10. அதேமாரி 20% தமிழில் வந்து பார்த்திங்கன்னா 20/100 அடிச்சிங்கன்னா என்ன அர்த்தம்? 1 20 20 I 20. ஸோ அப்போ 1/5. 10%ங்கிறது என்னது? 10/100. ஸோ 0 0 கேன்சல் ஆகிவிட்டால் 1/10. ஓகேவா, இது வந்து பார்த்திங்கன்னா ரெண்டுக்கும் பொதுவானவங்க. ஓகேவா, இப்போ வந்து பார்த்திங்கன்னா அவங்க என்ன கேட்குறாங்க? தமிழ் அல்லது ஆங்கிலம் கற்பவராக. ஓகேவா, தமிழ் அல்லது ஆங்கிலம் கற்பவராக. இப்போ நான் இதை என்ன சொல்கிறேன்? அல்லதுன்னு வந்தாவே நான் ப்ளஸ் சிம்பிள் யூஸ் பண்ணணுன்னு சொன்னேன். ஓகேவா, ப்ளஸ் சிம்பிள் யூஸ் பண்ணணுன்னு சொன்னேன். ஓகேவா, சரி, இதை வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி அல்லதுன்னு கேட்டாங்கன்னா நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது என்னென்னு பார்த்திங்கன்னா A யூனியன் B. ஓகேவா, யூனியன்னா என்ன அர்த்தம்? ரெண்டையும் சேர்த்து எழுதுன்னு அர்த்தம். யூனியன்னா என்ன அர்த்தம்? ரெண்டையும் சேர்ன்னு அர்த்தம். ஓகேவா, இது வந்து பார்த்திங்கன்னா வென் டயக்ராமில் இருக்கும் இதுமாரியே. ஓகேவா, ஸோ இதெல்லாம் அங்கே வந்து படித்தவங்களுக்கு தெரியும். ஸோ யூனியன் அப்படின்னா என்ன அர்த்தம்? 2 நம்பரையும் இந்த நம்பரையும் சேர்த்து எழுதுன்னு அர்த்தம். ஓகேவா, இப்படி ஒன்று போட்டால் இன்டர்செக்ஷன் ஒன்று இருக்குது. ஸோ A இன்டர்செக்ஷன் B அப்படின்னு என்ன அர்த்தம்? ஏவுக்கும் பிக்கும் பொதுவானது, காமனான வேல்யூ எடுத்து எழுதுன்னு அர்த்தம். ஓகேவா, இப்போதைக்கு நம்மளுக்கு யூனியன்னா என்னென்னு தெரிஞ்சுக்கோங்க, இன்டர்செக்ஷன்னா என்னென்னு தெரிஞ்சுக்கோங்க. யூனியன் அப்படின்னா ரெண்டையும் சேர்த்து எழுது. இப்போ அல்லதுன்னு வந்துருக்குது. அப்போ நம்ம என்ன பண்ணணும்? ரெண்டையும் சேர்த்து ஆட் பண்ணி தான் எழுதணும். அப்போ A யூனியன் Bன்னு எழுதணும். என்னது? A யூனியன் B. ரைட்டா, இப்போ பாருங்கள், A யூனியன் Bன்னா என்ன அர்த்தம்? ரெண்டையும் சேர்த்து எழுதுன்னு அர்த்தம். அப்போ A யூனியன் Bன்னு ஒரு ஃபார்முலா ஒன்று இருக்குது. அதை நம்ம இந்த இடத்துல என்ன பண்ணிக்கலாம்? யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா, ஸோ A யூனியன் B ஈக்குவல் டு என்னது? P ஆஃப் A ப்ளஸ் P ஆஃப் B மைனஸ் B ஆஃப் A இன்டர்செக்ஷன் B. பொதுவானது. இங்கே யூனியன்னா இங்கே என்ன வந்துடணும்? இன்டர்செக்ஷன் வரணும். இங்கே இன்டர்செக்ஷன்னா இங்கே என்ன வந்துடணும்? யூனியன் வந்துடணும். ஸோ இந்த ஃபார்முலா நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேவா, ஸோ அல்லதுன்னு வந்தால் இந்த ஃபார்முலா இந்தமாரி வந்து பார்த்திங்கன்னா 2 தனித்தனியாக கொடுத்துட்டு பொதுவானது ஒன்று கொடுத்துருக்குறாங்க. ரெண்டுக்கும் பொதுவானது வந்து பார்த்திங்கன்னா 10%ன்னு கொடுத்துருக்குறாங்க. ரைட்டா, இந்த பொதுவானது தான் என்னது? இந்த A இன்டர்செக்ஷன் B. A இன்டர்செக்ஷன் Bன்னு என்ன அர்த்தம்? பொதுவானதுன்னு அர்த்தம். இது வந்து என்ன அர்த்தம்? சேர்த்து எழுதுன்னு அர்த்தம், யூனியன் அர்த்தம். அதான் அவங்க கொஸ்டினாக கேட்டிருக்கிறான். அதனால் நான் வந்து பார்த்திங்கன்னா இதை கொஸ்டினாக வச்சுக்கிட்டேன். இந்த பொதுவானதை வந்து பார்த்திங்கன்னா ஆன்சராக கொண்டு போய்ட்டேன். தனித்தனியானதும் நான் கொண்டு போயிட்டேன். ஓகேவா, இப்போ நம்ம கண்டுபிடிச்சிடலாமா? P ஆஃப் A என்ன கண்டுபிடிச்சி வச்சுருக்கிறோம்? 3/10 ப்ளஸ் P ஆஃப் B என்ன கண்டுபிடிச்சி வச்சுருக்கிறோம்? 1/5 மைனஸ் இந்த மைனஸ் அப்படியே நம்ம இங்கே போட்டுக்கிறோம். அதாவது P ஆஃப் A இன்டர்செக்ஷன் B. ஓகேவா, பிக்கும் அதாவது என்ன சொல்லியிருக்கிறான்? 10% மாணவர்கள் இருமொழிகளும் கற்கின்றனர். 2 மொழிக்கும் பொதுவாக. ஓகேவா, 2 மொழியும் கேட்குறாங்கன்னா என்ன அர்த்தம்? 2 மொழியும் பொதுவான ஸ்டூடெண்ட்ஸ் 10% வச்சுக்கிறாங்க. அதை வந்து பார்த்திங்கன்னா மைனஸ் பண்ணிக்கணும். 1/10 அவ்வளோதான். ஓகேவா,
இப்போ பாருங்கள் இங்கேயும் கீழேயும் 10 இருக்குது, இங்கே கீழேயும் 10 இருக்குது. ஆனால் இங்கே மட்டும் 10 இல்லை. அப்போ இதை 2ஆல் பெருக்கி மேலேயும் பெருக்கிங்க, அதுவும் 10,000 பாருங்கள். ஓகேவா? 10,000மா? இப்போ 10 எப்படி பண்ணலாம்? 3/10 ப்ளஸ் இது என்னது 1 × 2 5 × 10. அப்போ 2/10 மைனஸ் இங்கே என்ன இருக்குது 1/10 இருக்குது. அப்படியே போட்டுக்கலாம் 1/10. இப்போ ப்ளஸ் 2யும் கூட்டிக்கலாம். 3 2யும் கூட்டினா 5, கீழே 10 காமனாக இருக்குது, மைனஸ் இந்த 1/10 அப்படியே வச்சுக்கலாம். ஓகேவா? இப்போ 5ல் 1 போச்சுன்னா கீழே 2ம் ஒரே மாதிரி இருக்கிறதுனால மேலே கழிச்சிக்கலாம். ஓகேவா? 4/10. ஸோ அடித்தா என்னது 2 4 2 10. ஸோ 2/5 தான் இதுக்கான ஆன்சர். ஓகேவா? இருக்குதான்னு பாருங்கள். 2/5 பியில் இருக்குது பாருங்கள். அவ்வளோதான், ஒன்றுமே கிடையாது. இந்த ஃபார்முலா. ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா அல்லது கொடுத்ததுனால சேர்த்து எழுதணும். சேர்த்து எழுதுறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா இங்கிலீஷில் யூனியன். ஸோ இந்த யூனியன் ஃபார்முலாவை இந்த இடத்துல யூஸ் பண்ணோம். A யூனியன் B இஸ் ஈக்குவல் டு P ஆஃப் A. இந்த P ஆஃப் A யூனியன் B இஸ் ஈக்குவல் டு P ஆஃப் A ப்ளஸ் B ஆஃப் B மைனஸ் B ஆஃப் A இன்டர்செக்ஷன் B. A இன்டர்செக்ஷன் Bனா ரெண்டு மூலையும் கற்றுக்கிறது பொதுவானவங்க தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த A இன்டர்செக்ஷன் B. ஓகேவா? ஒன்றும் இல்லை, இது அப்படியே அப்ளை பண்ணி நம்மளுக்கு ஆன்சர் கிடைக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து பார்த்திங்கன்னா நிகழ்தகவனுடைய ஃபைனல் பார்ட்டும் முடிச்சாச்சு. நல்லா உட்காந்து பார்த்துக்குவோம். இதை தாண்டி நிகழ்தகவல் எதுவுமே கேட்க முடியாது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வேற ஒரு வீடியோவில் மீட் பண்ணலாம். தேங்க்யூ.